அவரை பற்றி உள்ள சிறப்புகளை அவரே அமர்ந்து கேட்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்குது. 1984 இலங்கை தமிழ் மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கும் பொழுது முதலாக பனகல் பார்க்கிலே உண்ணாவிரதம் இருந்த ஒரே நடிகன் ஒரே பாபா படம் ஷூட்டிங். நாங்கெல்லாம் சிவாஜி கார்டன்ல உட்கார்ந்து இருக்கோம். கார் வருது, இறங்கி ஒருத்தர் வர்றாரு, யாரோ அடிக்க வர்ற மாதிரியே வர்றாரு. ரஜினி பயந்துட்டாரு. யார் வாங்க, இவரோ வாங்க, சிங்கப்பூர் மலேசியா போறோம் நடிகர் சங்கம், நீங்க வரீங்க, கமல் வரேன் வரேன். அவர் ஒரு தடவை தான் வாங்க சொன்னாரு, அவர் 100 தடவை வரேன்ட்டார். லாபம் கொண்டு வந்தார், அதை அடைத்தார். அவருடைய கலை பயணமாக இருந்தாலும் சரி, அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிறவர் அல்ல. கேப்டன் அறிக்கை விட்டா கடன் எல்லாம் அடைச்சிருவாருன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே சொல்ல வரீங்க? ஆமா.